கிறிஸ்துவுக்குள்ளே மீண்டுமாய் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் மூத்த போதகர் தமிழ் வாஞ்சலிகள் உத்திரன் திருச்சபை முதலாவது நமக்கு வேதாமத்தை கொடுத்த திருச்சபை, பெண்களுக்கு விடுதலை கொடுத்த சபை தான் தமிழ் வாஞ்சலிகள் உத்திரன். ஃப்ரம் ஜெர்மன், டென்மார்க்லேருந்து வந்துச்சு. அந்த திருச்சபையுடைய ஆயர் திருவொற்றியூர் பகுதியிலேருந்து அருமையான அன்பு சகோதரர் ஆயர் அசோக்கையா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அருமையான அன்பு சகோதரர் வந்திருக்காங்க. வேசார்படி ஈஸியை டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க. மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் விசேஷமாக என்ன பேசலாம்? நான் பொதுவாக இந்த மீட்டிங்கில் இப்படி கூட்டங்களில் பேசுகிறது, நோட்டீஸ் மேலே ஒரு தலைப்பில் ஒரு வசனம் போடுவாங்க, வாக்குத்தத்தத்தை போடுவாங்க, ஏதோ ஒரு வசனத்தை போடுவாங்க, அதன் அடிப்படையில் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் நான் சாயங்காலம் தான் ஒரு 6 மணிக்கு பார்த்தேன், ஐயா நோட்டீஸை பார்க்குறப்போ அதில் வசனம் இல்லை. ஒரு மாதிரி குழம்பிட்டேன், எனக்கு தலைப்பு இல்லாமல். எனக்கு அதுதான் தலைப்பு. ஏன்னா ஆவியானவர் சொல்கிறான்னு சொல்ல தெரியாது. பெண்டிகாஸ் ஐயா ஒர்ஷிப் பண்ண மாதிரி ஒரு ஆலயம் காணலப்போ ஒரு தலைப்பு அப்படி சொல்லவும் தெரியாது. என்ன செய்கிறது, ரொம்ப கஷ்டம். காரை விட்டு இறங்குறவரையும் முடிவு பண்ணலை. என் காரை விட்டு கீழே இறங்குறவரையும் முடிவு பண்ணலை. இறங்குறப்போ 21வது ஆண்டு விழான்னு உள்ளே சொன்னார். இது மைக்கில் கேட்டுச்சு. அப்போ சங்கீதம் 21 எடுத்துக்கிட்டேன். உள்ளே வந்து வாசித்தேன். ரொம்ப அருமையாக அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். ராஜா மகிழ்ச்சியாக இருக்கன்னா அவருடைய வல்லமை, அவருடைய பவர். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழிவுறுகிறார். நேற்று மைசூரில் இருந்தேன். மதியம் 12 மணிக்கு ராஜா சிட்ங்கிற ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு ராஜா சிட், நான் ராஜா ஸ்ட்ரீட்டுன்னு நினச்சிக்கிட்டேன், பஜாருன்னு நினச்சிக்கிட்டேன். ராஜாக்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குற இடமா. அப்படி உட்காந்து அந்த கொடைக்கானலில் போனீங்கன்னா சூசைட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மிஸ்ட் இல்லைன்னா உட்காந்திங்கன்னா தலைகீழே பள்ளம் தெரியுது, கீழே விழுந்தால் செத்து போவான், எந்த வித தடவும். அதே மாதிரி ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது அந்த இடம். சேராக போட்டுருக்காங்க, ராஜாக்கள் போய் உட்காருவாங்களாம். உட்காந்து அந்த மாலை நேரத்தில் அமைதியான மைசூர் ராஜாக்கள் இருந்த இடம். அது மைசூர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் பெங்களூர் வளரும்னு அந்த ஊர் தான் வளர்ந்துச்சான். ராஜாக்கள் உடைய வல்லமையினால் நான் அதேமாதிரி ராஜா, நாட்டுக்கு ராஜா, நம்ம வீட்டுக்கு ராஜா நம்ம தான். அந்த ராஜா உடைய சொல்றாரு, கர்த்தாவே உடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கொள்கிறேன். அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு மகிழ்ச்சி. இதை நான் திங்க் பண்ணுறப்போ கடைசி எனக்கு இப்படி பல யோசனை இங்கே உட்காந்து மெசேஜை எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுதுகிறப்போ திடீர்னு பின்னால் அந்த மெசேஜுடைய நோட்டை அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கப்போ அந்த சிந்து பாத்து கதை தினத்தந்தியில் எவ்வளோ பேர் வாசிப்பீங்க? அந்த அவர் சிரிக்கிறார் பாருங்க. சரி, தினமும் சிந்து பாத்து கதையும் இன்னொரு கதை, என்ன கதை? 2 கதை வரும் அதில். கன்னித்தீவு அது முடியவே இல்லை. அந்த சீரியல் முடியாத, டிவியில் இப்போ சீரியல் முடியாத மாதிரி தினத்தந்தியில் சிந்து பாத்தும் கன்னித்தீவும் முடியவே இல்லை. இந்த சிந்து பாத்தை பற்றி சொல்கிறப்போ, இந்த சிந்து பாத்து எப்படிப்பட்டவர்னா, அந்த நல்ல மனிதரா, பிறருக்கு உதவி செய்வாராம். அமெரிக்கா -டிகிரி, -20 தண்ணியெலாம் ஐஸாக இருக்கும். அதில் அவர் ஒரு நாள் அந்த தண்ணியை கடந்து போக முற்படுகிறார். தண்ணியை கடந்து போகிறப்போ ஒரு வயதான பெரியவர், நல்ல வெள்ளத்தாடி, ஒரு தம்பி சால்வை போட்டார், உயரமாக இருந்தார், ஒல்லியாக இருந்தார். தாடியை பார்த்தா சூப்பராக அப்படி நீளமாக வச்சுருந்தார். உண்மையிலே ஒரு தாடியை நான் ரசனை பண்ணேன், யாருன்னு தெரியல, ரொம்ப அழகாக கட் பண்ணி நல்ல அழகாக அந்த அவுரங்கசீப் தாடி மாதிரி இப்படி நீளமாக இருந்தார். ஒரு வாலிப தம்பி, அதே மாதிரி வெள்ளத்தாடி, தலையெல்லாம் வெள்ளை, வயதான பெரியவர், அப்படியே கிடுகிடுன்னு குளிரில் ஆடிக்கிட்டே இருக்கிறார். அந்த சிந்து பார்த்த தம்பி, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், என்னையால் அந்த குளிர் தண்ணியில் இறங்க முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் என்ன. இவர் சிந்து பார்த்த கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் உதவி செய்கிறவர், ஹெல்பிங் மைண்டு. அவர் அந்த தம்பியை, அந்த ஐயாவை, சரியா வாங்க என் முதுகில் ஏறிக்கோங்கன்னாரு. இல்லை தம்பி, முதுகில் ஏறினா அவ்வளோ வசதியாக இருக்காது, அவன் ஃப்ரெண்டு ஜஸ்ட்டை நான் பிடிச்சிக்கிறேன்னாரு. உடனே ஃப்ரெண்டில் போய் அவர் கழுத்தை நல்லா கெட்டி பிடிச்சி 2 காலையும் இடுப்பு பக்கத்தில் டைட் பண்ணிட்டார். அவர் காலை உட்காந்தோன்னு ரொம்ப சேஃப்டியாக, இவர் விழுந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், விழ மாட்டார். ரொம்ப சேஃப்டியாக தண்ணியை கட்டி கடந்து விட்டுட்டு, ஐயா இறங்குனார். அதெல்லாம் இறங்க முடியாது. யார் இறங்க முடியாதுன்னா, தண்ணியை கிடக்கிறதுக்காக லிஃப்ட்டு கேட்டவர், லிஃப்ட்டு உடம்புலேருந்து கொடுத்தவர், இப்போ லிஃப்ட் என்ன பண்ண மாட்டார், இறங்க மாட்டேன்.
என்னன்னா எனக்கு பசிக்குது, இப்போ நான் இறங்க முடியாது. சரின்னு ஒரு டீ கடைக்கு போனார், டீ ப்ரெட்டு சாண்ட்விச்லாம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ இல்லை முடியாது, ராத்திரி பசிக்கும், நான் இறங்க முடியாது. ராத்திரி சாப்பாடு வாங்கி கொடுத்த பிறகு இறங்கடானார், இறங்க மாட்டேன்ட்டார். படுக்கிறப்ப இறங்கடானா இறங்க மாட்டேன்ட்டான். அது குளிரும், இறங்கினா ஒன்றை விட்டு நான் இறங்க மாட்டேன்ட்டான். பல நாட்கள் என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், இறங்க முடியல, இறங்குற மாதிரி இல்லை. அவர் கழுத்தை கெட்டி பிடிச்சதான், காலை கெட்டி போட்டு ஒரு கெட்டினதான். பல நாட்கள் அவரை விட்டு அவர் இறங்கவே இல்லை. சிந்து பாத்துக்கு ரொம்ப வேதனை ஆகிப்போச்சு, ரொம்ப துன்பம் ஆகிப்போச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. சிந்து பாத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல, என்ன பண்ணாலும் கை காலை உதற முடியல. அவரு அவ்வளோ டைட்டா கழுத்தையும் அவளுக்கு இறுக்கமா கால்களையும் என்ன பண்ணி கொண்டார், கட்டி கொண்டார். அந்த 2 காலை பிணைத்து கொண்டார், கைகளை பிணைத்து கொண்டார், அசைக்க முடியல. சிந்து பாத்துக்கு இது ஒரு பெரிய பேடன், பெரிய கஷ்டம், பெரிய துன்பம். என்ன செய்யறதுன்னு தெரியாம சிந்து பாத்து பல மாதங்கள், பல வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு நாள் வேற வழி இல்லாம நல்ல 3 பாட்டில் சாராயத்தை உள்ள குடிச்சாராம் சிந்து பாத்து. அவருக்குள்ள ஒரு வீரம் வந்துச்சான். அப்படி தூக்கி போட்டு விரிச்சு போடுறப்ப அந்த மனிதர் கீழே விழுந்துட்டாராம். இதேதான் பாவம்ங்கிற ஒரு அடிமை நம்மை பிடித்துக் கொள்கிறது. கடன்கிற ஒரு பிரச்சனை நம்மை பிடித்துக் கொள்கிறது. எதற்கோ மனைவி இறந்துட்டா அதற்காக கொஞ்சம் குடி, புண்பட்ட நெஞ்ச பகுவிட்டு தான் ஆத்தணும் கொஞ்சம் சிகரெட்டு, ஏதோ ஒரு கஷ்டம் அதற்காக ஒரு இன்பம், பிறந்த நாள் இன்பம் கொஞ்சம் குடி, கொஞ்சம் சிகரெட், உலக பிரகாரம் இச்சைகள், கொஞ்சம் கடங்க, ஒரு 5000 ரூபாய் வேணுங்க, தண்டல் வாங்கிடுவாங்க. வெறும் 5000 ரூபாய் தண்டல் வாங்கினா 4000 ரூபாய் திரும்ப கொடுத்தாரு, 4000 ரூபாய் கொடுப்பாரு, 5000 ரூபாய் கட்டணும், 100 நாள் தானங்க, தினம் 50 ரூபாய் கட்டிடலாங்க, கொஞ்சம் தாங்க, அப்படி கொஞ்சம். இன்னைக்கு டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இன்னைக்கு என் பேக்ல காசே இல்லை, ரொம்ப ஹிஸ்டரியில் எனக்கு பேக்ல காசு இல்லாதனாலே இன்னைக்கு தான் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, எதுக்குன்னு எனக்கு தெரியல. முன்ன அதே மாதிரி தான் 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாரும் பாக்கெட்டே இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே விருந்தாள் வந்துட்டு, ஐயோ விருந்தாள் வந்துட்டாங்களே, 20ஆம் தேதி ஆகிட்டா சம்பளம் 31ஆம் தேதி தானே யோசனை பண்ணுவோம். இன்னைக்கு ஏடிஎம் டெபிட் கார்டு வந்த பிறகு என்ன பிரச்சனை இல்லை, தேதி பிரச்சனை இருக்கா, வட்டி தான். எப்படி நம்மளை கடங்காரன் ஆக்கிட்டா பாருங்க கவர்மெண்ட். கார்டை கொடுத்தா காசு, இப்படி சம்பளம் போட்டோன்னு முதல்ல யாரும் எடுத்துக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக போடுறதும் சம்பளத்தை வந்து பேங்க்ல தான் போடணும், கையில் கொடுக்கூடாது, கவரில் கொடுக்கூடாது. நீ ஏமாற்றிடுவாங்க கவர்மெண்ட்டை. ஏன்னா அவன் கொடுத்த கடனை உடனே வாங்கிக்கிறதுக்கு வழி இது ஒன்று தான். போட்ட 1ஆம் தேதியே காசெல்லாம் காலி ஆகிடும். ஏடிஎம் டெபிட் கார்டு எப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம் பாருங்க இன்னைக்கு உலக அளவில். இதுதான் பாவங்கிற வியாதி, பாவங்கிற ஒரு பிரச்சனை. இந்த உலகத்துல ஆண்டவர் நம்முடைய விடுதலைக்காக போராடும் ஆண்டவர், நம்முடைய ரட்சிப்புக்காக போராடும் ஆண்டவர். அந்த போராடும் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் அந்த ரட்சிப்பு. அந்த சங்கீதம் 21:1-2 வசனங்களை வாசிக்கிறப்ப சொல்றாரு, அதாவது கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சி, அவருடைய பவர். சங்கீதம் 33:9 சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் நான் அதிசயங்களை செய்யும் ஆண்டவர். எலியா மழை இல்லை, வேலைக்காரனை கூப்பிட்டு எலிசா சொல்ற போய் பாரு, மேகம் வந்திருக்கா போய் பாரு. கர்மேல் பருவத்துல இல்லை, முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. இப்போ போய் பாரு, இப்போ போய் பாரு, இப்போ 7 தடவை அனுப்புறாரு. ஐயா உள்ளங்கை அளவு இவ்வளவுதான் மேகம் வந்துச்சு. இந்த மேகத்துல போன வாரம் மணலில 26 சென்டிமீட்டர் மழை 1 ஹவர்ல. ஒரு வருஷத்துக்கு தேவையான 4 ஒரு பகுதி 1 ஹவர்ல மழை பெஞ்சிச்சு. 26 சென்டிமீட்டர் மழை. போன வருஷம் எங்க ஊர்ல ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே பகல்ல இவங்க ஊர்லயும் எங்க ஊர்லயும் பெஞ்சு பிடிச்சிச்சு. அதுக்கு முந்தின வருஷத்துல தூத்துக்குடியில எப்படி மழை பெஞ்சதுன்னு கேட்டா, 14 அடுக்கு உயரத்துல வச்சிருக்க தண்ணி டேங்க்ல கீழே இருக்க டேப்பை திறந்துட்டா இங்க நடிக்க அதே மாதிரி தண்ணி விழுந்துச்சான், உசுன்னு விழுந்துதான். அவ்வளவு பவர், அவருடைய பவர், ஆண்டுடைய பவர் ஒரு சாதாரண பவர் அல்ல. அவர் தான் உருவாக்குறார். கீழேருந்து தண்ணியை மோட்டரை வச்சு மேலே ஏற்றுறோம், மேலே இருக்க தண்ணி கீழே இருக்கிறதுக்கு மோட்டரை யூஸ் பண்ணுறோம்.
திறந்து விட்டா வருது. அவருடைய ஈர்ப்பு சக்தி பாருங்க, புவியோட ஈர்ப்பு சக்தி. இதுதான் ஆண்டோடைய பவர், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம். அதுதான் சொல்றார் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும். அதுதான் 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. அவருடைய வல்லமை என்னன்னா நம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்கணும். எதுக்குங்க வேதனையா, எதுக்கு துக்கமா இருக்கு, எதுக்கு பிரச்சனையா இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டா ஜீரணிக்க முடியல. ஒரு பாப்பாவை இன்னைக்கு மதியானம் 11 மணிக்கு எங்கள் சர்ச்சில் கேட்டிகிஸ்ட் பொண்ணை பார்த்தேன். சாப்பிட முடியல மாமாங்கிறா. 7 வருஷம் கல்யாணம் ஆகி 5 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமா ஆகிட்டு இப்போ தான் குழந்தை உண்டாயிருக்கா, 7வது 8வது மாதம். சாப்பிட முடியலங்கிறா. ஆனால் திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக ஜீரணமாக தான் ஆண்டவர். அதுதான் ஒளி. ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்கணும். அதுதான் ஆண்டோடைய வார்த்தை. நாம ஒளியில் இருக்கிறோமா? ஆண்டவர் அதுதான் ராஜா. நம்முடைய ரட்சிப்புக்கு பிரியமாய் இருக்கும் ஆண்டவர். நம் பாவங்களுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிறோம் கிருபாதார பலி அவர். என்னுடைய விடுதலைக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்த ஜீவனுள்ள ஆண்டவர். 1 யோவான் 2:2 சொல்லுது. 2:2 1 யோவான் 2:2. அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருப்பது ஆண்டுடைய வேலை. இந்த 21வது ஆண்டு உள்ள வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது ஆண்டுடைய வேலை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், என் வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற 1 ஏசாயா 6:6 சொல்றேன். கேருபீன் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்தில் எவ்வளவு மகிமையா இருக்கு. இந்த ஆலயத்தோட சம்பரத்தினால் திருப்தி அடைவீர்கள், பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்ப்பீங்க. 1000 நாளை பார்க்கணும் சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். மார்க்கு 3:2 18 வருடம் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூலிக்கு அந்த ஆலயத்தில் விடுதலை கிடைச்சது. ஏன்னா ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிற இடம். இந்த ஆண்டுடைய இல்லம், கடவுளுடைய வீடு, இது கடவுளுடைய ஹவுஸ். என் ஜனங்களுக்கு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, பரிசுத்த ஜெப வீடு. இதை கள்ளர் கோயா ஆக்காதீங்க. இந்த வீட்டில் ஜெபிக்கிறப்போ 21ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தின்படி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. யார் இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, கடந்த நாட்களில் ஐஎம்எஸ் ஃபீல்டுக்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் போயிருந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பணித்தளம். நம்முடைய இப்போ பிரதமர் உடைய தொகுதி, எம்பி தொகுதி வாரணாசி. அதில் ராம்கருங்கிற ஒரு இடம், ராம்கர். அதுலேருந்து 3-4 கிலோமீட்டர் ஒரு பனித்தளத்துக்குள்ளே போயிருந்தோம். ராம்கர் தாலுக்கு ஹெட் குவார்ட்டர். அங்கே ஒரு ஐஎம்எஸ் பனித்தளம் 1 ஏக்கரில் இருக்குது. சர்ச் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, டே கேர் சென்டர் இருக்குது, டெய்லரிங் சென்டர் இருக்குது. 4 கிலோமீட்டர் போனோம். ராத்திரி 11 மணிக்கு பயங்கரமான குளிர். ஒரு பிப்ரவரி மாதம் 11 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு பேய், ஒரு அசுத்தாவி 1 மணி நேரம் வெளியே போகுது, உள்ளே ஒரு ரோட்டை உருளுது, போய் சுகத்தில் இடிக்குது, தட்டுது, என்னென்னவோ பண்ணுது, நிற்க மாட்டுது. 1 ஹவர் கழிச்சு அது உருளுது. அப்படியே அது இவ்வளோ பெரிய ஹால், அவங்க வீடு, பெரிய முத்தம் கிராமம், சுற்றி வீடு, அண்ணன் தம்பி 5 பேரும் 6 பேருக்கு ஒரு இடம், சுற்றி வீடு, நடுவில் முத்தம், அப்படியே கிடுகிடுன்னு உருளுது, ஓடுது, ஓடி வருது. 1 ஹவர் கழிச்சு பாட்டுகள் மூலம், ஜெபங்கள் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறப்போ அந்த அசுத்தாவி அந்த அம்மா விட்டு கடந்து போச்சு. ராத்திரி 12:05 பயங்கரமான குளிர். நல்ல ஒரு டீ கொடுத்தாங்க 12 மணிக்கு. அந்த அசுத்தாவி போன பிறகு சூப்பர் டீ. கீழே உட்கார்ந்த மேட்டு என்னென்னா வைக்கல் தான் மேட்டு, குளிர் தரையில் கால் வச்சா
தண்ணியாக இருக்குது பனியில். அந்த மேட்டு வைக்கல் தான் போட்டிருக்காங்க, அதில் உட்கார்ந்தோம். கீழே தான் உட்காரணும். அவன் ஏழைகள் வீடு. அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு 21 வயது, வாலிப மகன், நல்ல கலர், ஆடைகள் போட மாட்டான், ட்ரெஸ் போட மாட்டான், இப்போ பிரித்து போட்டுருவான். கல்லை எடுத்து தன் உடம்பை கீறி கொள்ளுவான், கல்லால் எறிவான், உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட கஷ்டம், வேதனை, துன்பங்கள் மத்தியில் என் மகனை கூப்பிட்டு எத்தனையோ புனித தலங்கள், வாரணாசியில் கங்கை நதி ஓடுது. கங்கை நதியுடைய அகலம் 4 கிலோமீட்டர், நீளம் 4 கிலோமீட்டர், அகலம் நீளம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர். அதில் 2 கிலோமீட்டர் அகலத்துக்கு தண்ணீர் போய்கிட்டு இருக்கு. 2 அகலத்துக்கு பாதிய தூரம் தண்ணி இல்லை. 1200 புனித தலங்கள். ஒரு பக்கம் பாவங்கள் நீக்குவதற்காக குளிக்கிறான், இன்னொரு பக்கம் செத்துப்போன பாடியை தூக்கி போடுக்கான், பாடி தண்ணியில் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அங்கனே எல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பாடியை எரித்து அந்த சாம்பலை கரைக்கிறான். எல்லாம் அந்த பக்கத்தில் நாங்கள் பார்ப்பது ஒரு பாலத்தில் போகிறோம். அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் என் கூட அந்த ஆர்எஃப்சி சொல்கிறார், சிவராஜ் என்று பெயர். ஐயா, இதில் 1200 புண்ணிய தலங்கள் இருக்குது, நீங்கள் இறங்கி பார்க்கிங்களான்னு கேட்குறாரு. நான் ஒரு ஆர்எஃப்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு கோஆர்டினேட்டர், ஏரியா சேர்மன் எப்படியும் அதே மாதிரி ஐஎம்எஸ்க்கு அவர் ஆர்எஃப்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு கோஆர்டினேட்டர். நான் பிரசிடெண்ட்டு. ஜிஎஸ்ங்கிறது அதுதான் பவர், பிரசிடெண்ட்டு டம்மி போஸ்ட்டு. இந்த ஜிஎஸ் மாதிரி ஒரு ஜிஎஸ்ஸு. இறங்கி பார்க்குறீங்களாங்காரு. நான் எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டேன், அதை பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டேன். ஆனால் அது சொல்கிறாரு, பார்த்தா அந்த தெரியுது. அந்த இப்படிலாம் இடத்துக்கு போனோம், விடுதலை இல்லை. அந்த ராம்பேரில் போய் சர்ச்சி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஜெபிக்க சொன்னாங்க. என் மகனை கூட்டிக் கொண்டு அங்கே ஜெபம் பண்ணேன். என்னைக்கு நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணேன், இதே அளவு தான் அந்த சேப்பலுடைய அகலம். என்றான் சொன்ன கெயிட்டு, சுவரு, அதில் லெஃப்டில் திரும்ப சர்ச்சு, சின்ன சேப்பல், இதே அளவு தான். நான் எப்போ ஜெபித்தனோ அப்போவே ஆண்டு விடுதலை கொடுத்துட்டாங்க. 21 ஆண்டுகள் விடுதலை கிடைக்கல, அந்த விடுதலை என் மகனுக்கு இன்னைக்கு கொடுத்தாருங்க. அதுதாங்க ரட்சிப்பில் நாம் என்ன பண்ணுறோம், பிரியமாக இருக்கிறோம். வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விடுதலை. அதுதான் சங்கீதம் 21 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ரட்சிப்பில் மகிழ்ச்சி, அந்த ரட்சிப்பில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவர். அந்த ரட்சிப்புடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, அதுதான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, மார்க் 5ஆம் அதிகாரம். அதை சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச் இன்னைக்கு லேட்டஸ்ட் உணவு, புரோட்டா, சாண்ட்விச்சு, பானிபூரி, பேல்பூரி, இதெல்லாம் இன்னைக்கு என்னது லேட்டஸ்ட் உணவு, நார்த் இந்தியன் உணவு. உண்மை தானே? அதே இது மோமோவா, மோமாஸு அடிக்கிறார் பாருங்க. அவன் ஒய்ஃபு நர்ஸுன்னு ஒன்று ஃபாரினர் மாதிரி பேசுகிறார் பாருங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் உணவு. அந்த சாண்ட்விச், மார்க் 5 சாண்ட்விச். சாண்ட்விச்னா என்ன? மேலே ஒரு ப்ரெட்டு, கீழே ஒரு ப்ரெட்டு, ஒரு ப்ரெட்டில் பட்ரு, ஒரு ப்ரெட்டில் சட்னி, அந்த கார சட்னி. அது நீங்கள் வாழ்ந்த அந்த அண்ணாப்பிள்ளை தெருவில் போனால் நார்த் இந்தியன் போடும், அதுதான் ஒழுங்காக ஒரிஜினலாக சூடு பண்ணாமல் கொடுப்பாங்க. அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். இப்போ சூடு பண்ணி அதில் என்னென்னவோ வச்சு அந்த வெண்ணெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, சூடு பண்ணி கொடுக்குறாங்க. சூடு பண்ணாமல் ஒரிஜினலாக மேலே கீழே வச்சு, ஒரு பக்கம் பட்டர், ஒரு பக்கம் அந்த கார சட்னி, அந்த புதினா சட்னி, நல்ல பச்சை மிளகாவும் புதினாவும் தேய்ச்சி அரைச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் பெப்பரு, சால்ட்டு, அதை வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு 4 துண்டாக கத்தியில் அவன் ரெண்டு ஒரு கையில் அமுக்கி பிடிச்சி 4 கட்டிங் போட்டு, அதுக்கு மேலே சோன் பப்படியை தூவி, அதுக்கு மேலே அந்த பரபரன்னு அந்த வடிவேல் சொன்ன மாதிரி சோன் பப்படியை தூவி, அதுக்கு மேலே அப்படியே அந்த சாண்ட்விச், அந்த சாஸு, டொமேட்டோ சாஸை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. அது ப்ரெட்டு, முதல் நாள் ப்ரெட்டு சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு போட்ட ப்ரெட்டு தான் சாப்பிடணும். நேற்று போட்ட ப்ரெட்டை இன்றைக்கி போட்டிங்கன்னா காஞ்சிருக்கும், ட்ரையாக இருக்கும். சனிக்கிழமை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவு, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது ப்ரெட்டு. இவ்வளோ டேஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன் சாண்ட்விச். அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு பேர் சாண்ட்விச். அவர் ஐயா அசோக் மாதிரி எனக்கு ஒரு ஐயர் பிடி பாஸ். சாண்ட்விச்னால் என்னென்னா, அந்த மார்க்கு வாசிக்க கிட்ட 5 2 சம்பவம்.
எப்படி சம்பவம்னா, நேற்று வாட்ஸ்அப்பில் அழகாக கேட்டேன். ஒரு ஏழை மனிதன், ஒரு விவசாயி, திடீர்னு உடம்பு சரியில்லை, சாப்பிட்டதெல்லாம் ஜீரணிக்கலை, போய் டெஸ்ட் பண்ணுறான். டெஸ்ட் பண்ணால் உனக்கு கேன்சருன்னு சொல்லிட்டாங்க, செத்து போவான்ட்டான். இதை மருந்து கொடுத்து குணமாக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணால் பரவிடும், செத்து போக சீக்கிரம், இன்றைக்கே செத்து போவேன், இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண இன்றைக்கே செத்து போயிடுவேன், மருந்து கொடுத்தாலும் காலியாகாது. அவ்வளோதான் கதை பண்ணிட்டாங்க. இதுக்கு மரணத்துக்கு பெல் அடித்த மாதிரி நினச்சே செத்து போவான் வியாதிக்காரன். இப்போ நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு, நல்ல சுகர், நேற்று சூப்பர் பாயாசம் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. என்ன பண்ண முடியல என்னால். மைசூரில் ஒரு இடத்துல நல்ல பாயாசம் ஐஸ்கிரீம் ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்டிகை தம்பி மாதிரிலாம் வந்திருந்தாங்க. இந்த பக்கம் ஸ்வீட்டு, இந்த பக்கம் ஸ்வீட்டு, இந்த பக்கம் ஸ்வீட்டு, இந்த பக்கம் என்னோ பாயாசம், என்னது அந்த இளநீர் பாயாசங்கிறான், இந்த இளநீர் சர்பத்துங்கிறாங்க, இந்த பக்கம் ப்ரெட்டு மேலே ஐஸ்கிரீமை போட்டு என்னத்தையோ பண்ணுறாங்க, அந்த பக்கம் என்னென்னவோ. ஒரு ரவுண்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் டயர்டாகிட்டேன், போய் உட்காந்துக்கிட்டேன், நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு. இதுதான் வியாதி. இதை நினச்சே செத்து போவான். அவர் கஷ்டத்தோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார், அந்த ஏழை விவசாயி, அந்த கேன்சர் வியாதி. ஒரு நாள் ஒரு பாம்பு, ஜீப்ரா, என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் வர பாம்பு, அது இங்கே தான் கடிக்கும், ஜெட்டு மாதிரி தான் வரும், மலை பிரதேசத்தில் இருக்கும். வால்பாறையில் பார்த்தவர் எனக்கு சொல்கிறேன்னா, ஜெட்டு மாதிரி வருமா, இசட் மாதிரி ஸ்பீடாக வரும். அது உள்ளங்காலில் கடிக்காது, குதிங்காலில் கடிக்காது. பைபிளில் சொன்ன மாதிரி இந்த விழாவில் தான் அடிக்குமா. அடித்த 20 செகண்டு, ஒரு நிமிஷமில் 20 செகண்ட், 60 செகண்ட் தான் ஒரு நிமிஷம், 20 செகண்டில் செத்துவான் மனுஷன். அந்த பாம்பு தான் அந்த மனுஷனை கடிச்சுதான். வாமிட் பண்ணுறான், மயக்கமாகறான், டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாரு, அந்த பாம்பு பேர், அந்த பாம்பையும் அடிச்சிட்டாங்க, உடனே செத்து போச்சு. அந்த பாம்பையும் தூக்கிட்டு போகிறாங்க கூட, அந்த பாம்பை ஸ்னேக்கையும் கூட கொண்டு போகிறாங்க. அந்த பாம்பு அந்த டாக்டர் பார்த்து, இந்த பாம்பு கடிச்சா படைக்க மாட்டாப்பா, அது பயங்கரமான விஷயம், இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு, கொண்டு போயிருங்க, அடக்கம் பண்ணிடுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஃபஸ்ட் எய்டு கூட ஒன்றுமே பண்ணலை, ஏன்னா மயக்கமாயிட்டான், அவன் செத்து போனான்னு டாக்டர் சொல்லிட்டார். அந்த மக்கள் வெளியே நின்று அழுதுறாங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு மயக்கமானவன் கண்ணை திறக்கிறான், எழுந்திருக்கான். எழுந்தவன், எனக்கு சாப்பாடு பசிக்குது, சாப்பாடு கொடுக்குறான், நல்லா நடந்து போயிட்டான். அந்த டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் புரியலைன்னு தெரியல. உடனே அவனை ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு, இப்படி ஒரு பாம்பு கடிச்சா எப்படி உயிரோடு இருக்கிறான், அந்த பிளட்டில் என்ன ஆயிருக்கு, அந்த விஷம் கலந்துருக்கான்னு செக் பண்ணால் அந்த விஷமும் பிளட்டில் இல்லை, அந்த கேன்சருக்கான அறிகுறியுமே உடம்புல இல்லை, அந்த கேன்சரும் போயிடுச்சு, அந்த பாம்பு கடிச்சதால அந்த கேன்சரும் போயிடுச்சு, அவனுக்கு அந்த விஷமும் இல்லை. ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தார். இதுதான் கர்த்தரை நம்புகிறவன், இதுதான் யவீருங்கிற அந்த ஆலயத்து தலைவர். இப்போ நம்ம தலைவர் நமக்கு சால்வை போட்டால வேறு மாதிரி ஒரு தலைவர் போய், வாங்க என் மகளுக்கு உடம்பு செல்ல வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார். மை டாட்டர் இஸ் சிக்னஸ், யூ வில் கம், நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இயேசு போகிறார், லார்ட் வித் அஸ், கூட போகிறார். யார் கூப்பிடுறாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கூப்பிடுற மெத்தடு தான். நம்முடைய விசுவாசம், ஃபெய்த், நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். விசுவாசியே நீ பதறாதே என்ற வார்த்தைப்படி நம்ம என்ன விசுவாசம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமோ அந்த விசுவாசம். ஏன்னா அவர் இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், நம்மோடு இருப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர். அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே நம் கூட இருப்பது. லார்ட் வித் அஸ், ஆண்டவர் என்னோடு, ஜீசஸ் வித் அஸ், இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்படி அவர் கூப்பிட்டு போறாரு, கூட போய்கிட்டு இருக்கோம். 12 வருடம் வியாதி. டாக்டர் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு உன் கதைன்ட்டார். புருஷன் சொல்லிட்டார், பிள்ளைகள் சொல்லிட்டு, சொத்தெல்லாம் காலி, பணம் இல்லை, வீட்டுக்குள்ள வராத நாத்தடிக்கு ஓடிடுன்னு விரட்டி விட்டுட்டாங்க. அப்படி விரட்டி விட்ட அந்த பெண் இயேசு வருவதை பார்க்கிறார். அந்த ஆலய தலைவனோடு வருகிறார். இயேசு வருவதை பார்த்து அவன் மேலே ஒரு நாத்தம், பிளட்டு போய்கிட்டே இருக்கு, ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல். பிளட்டு வந்துச்சுன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். யாருமே மூக்க பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா பின்னால் போய்
குனிந்து பணிந்து, அந்த யவீரும் குனிந்து பணிந்து. யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபிக்கிறப்ப தன்னை குனிந்து நீல்டவுன் பண்ணி தரை மட்டும் குனிந்து. யார் தரை மட்டும் குனிந்து? அதுதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறப்போ 2 நாளாகும் 7:12 உன் தேசத்தில் வியாதியா, கொள்ளை நோயா, பசியா, பஞ்சமா, டூ நாட் வரி அபவுட், கவலைப்படாத. தங்களை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணி, யார் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், அதே தாழ்மை தான் அந்த அம்மாட்ட இருந்தது, அதே தாழ்மை தான் அந்த எவிரிட்டி இருந்துச்சு. அந்த அம்மா தாழ்த்தி இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து தன்னுடைய வியாதி நிமித்தம் நான் சாக போறேன் என்பதை நினைத்து கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை நனைத்து, பெண்மைக்கு அழகான அந்த முடியினால் இயேசுவின் பாதங்களை துடைத்து முத்தமிட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் வந்துருச்சு. ஆனா இது ஏழை தாய் பண்ணது. இந்த அம்மாவை பற்றி சொல்கிறப்போ வஸ்திரத்தை தான் தொட்டாங்க, ஏன்னா முத்தம் கூட முடியல. இது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற சம்பவம். அந்த அம்மா அந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம், அதான் சொல்கிறார், மை டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்கிறார். உன் விசுவாசம்னே என் மகளே சொல்றார், மை டாட்டர், என் மகளே சொல்றார். நான் அந்த உலகத்துக்கு வந்ததாலே, நீ என்னைய பார்த்ததாலேயோ, நான் உனக்கு ஜெபம் பண்ணதாலேயோ, லாசருக்காக இயேசு ஜெபம் பண்ணுறப்ப லாசருவே வெளியே வா, இங்கே இருக்க மக்கள் விசுவாசிக்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அதுக்காக இல்லை, அந்த மகளுடைய விசுவாசம். ஒருவேளை இன்னைக்கு எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீரின் மத்தியில் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், துக்கங்களை மாற்றும் ஆண்டவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்றார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவரை அந்த விசுவாசத்தோடு பார்க்கிறப்போ, மை சன், மை டாட்டர், இப்படி பேசிக்கொண்டிருக்க யவீருடைய பிள்ளை செத்து போனான். இவங்க போதகரை தொந்தரவு பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, வா போலாம், டு நாட் டிஸ்டர்ப் த பாஸ்டர் கேட்கிறார். அவன்கிட்ட சொல்றார், விசுவாசம் உள்ளவனாகிற. இங்க என்ன சொன்னாரு? உன் விசுவாசம்னே. அங்க 34 சொல்றாரு, ஒரு விசுவாசம் உள்ளவனாய் ஃபெய்த். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு உடனே ஹீலிங் கிடைச்சது, இவருக்கு ஒரு பிள்ளை செத்து போச்சு. அதே மாதிரி தான் எனக்கு ஹீலிங் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு கேன்சர் வந்தது சரியாயிடுச்சு, அவங்களுக்கு ஆஸ்மா வந்தது சரியாயிடுச்சு, அவங்க கணவருக்கு கொரோனா வந்து செத்து போனாங்க, எனக்கு கொரோனா வந்து நான் சாகலை. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். மரித்த மனிதனை உயிரோடு எழுப்பினார். அங்கு மரிக்கிற நிலைமைந்த ஒரு மகளுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர். இந்த சங்கீதம் 21 படி அவர் அந்த ராஜாவின் மகிழ்ச்சி ரட்சிப்பில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த 21வது ஆண்டில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஜாய், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். NMSல சந்திரப்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பெரிய ஊர் சந்திரப்பூர், பெரிய ரயில்வே ஸ்டேஷன். எல்லா ட்ரெயினும் அந்த ஊரில் நிற்கும். பல்சாரா பக்கத்து ஸ்டேட்டு, இதோட பெருசு. கச்சரோலி டிஸ்ட்ரிக்ட்னு வாங்கத. அங்கே NMS ஊழியரில் சக்திபாலுங்கிற ஒரு மனிதர், சக்திபால் தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு பேண்ட் ஷர்ட் ஃபுல் கை இன் பண்ணி ரொம்ப அழகாக வந்தார். என் கூட மாப்பிள்ளை மாதிரி இருக்கையான்னு, சூப்பராக இருக்கிறன்னு. அவர், நான் அரைகுறை இங்கிலீஷு அரைகுறை ஹிந்தி, ஆனால் அவர் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவர். நல்ல நான் சொன்னதை உடனே புரிஞ்சிட்டு வேகமாக தொப்பியை ஊற்றி கீழே வச்சார், கண்ணாடியை ஊற்றி கீழே வச்சார், வாய்க்குள்ளே கை விட்டார், 2 பல் சட்டையும் ஊற்றி கீழே வச்சார். இப்போ 82 வயது மாதிரி இருக்குது. 40 வயது எப்படி இருக்குது? பல் செட்டை ஊற்றுனா 82. பேசுகிறதே புரியலை. 2 கண்ணை மூடினார். ஒரு கண்ணு தான் மூடுது, ஒரு கண்ணு மூட மாட்டேங்குது. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு வேவ்ஸ் கொரோனா வந்துச்சு, 70 விழுக்காடு ஆக்சிஜன் வந்துச்சு, மரணம் வரல. செகண்ட் வேவ்ஸ் கூட்டமாக மக்கள் செத்து போனான்.
அப்போ 65லேருந்து 70க்கு வந்தது ஆக்சிஜன். அப்போ சாகலை. 3 முறை ஆக்சிடெண்ட்டு. இந்த விலா எலும்புகள் எல்லாம் நொறுங்கிருச்சு, பல்லெல்லாம் விட்டு, அதுக்கு தான் பல் செட்டு. இந்த கண் இந்த பக்கம் அடிபட்டு இந்த ரைட்டை கண்ணு மூட முடியாது. ராத்திரி தூங்கணுன்னா கண் இப்படி திறந்தே தான் இருக்கும். திறந்து இருந்தால் தூக்கம் வராதனால ஒரு கப்பு வைக்கிறேன்னு கப்பை காட்டினாங்க. கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு வியாதி, மஞ்சள் கரிசானே மஞ்சதோ ஒரு வியாதி வந்துச்சு. வந்தவெல்லாம் செத்து போனான். 100 பேரும் 150 பேரும் இந்தியாவில் வந்தது, அதில் 140 பேர் செத்து போனான். இவருக்கும் வந்துச்சு, இவர் அதில் சாகாத ஒரு மனிதன். பெரிய இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான மக்கள் மத்தியில் தைரியமாக ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்குங்கிற, நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுக்குறாங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிடதில்லை. ராஜாவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கீங்க. அந்த பெண் 12 வருடம் உள்ள பெண் விசுவாசத்தோடு டச் பண்ணாங்கப்பா. மகன் இறந்து விட்டான் என்ற கேள்விப்பட்ட பொழுது சற்று விசுவாசத்தில் குறைந்த அந்த மனிதன்ட்ட விசுவாசம் உள்ளவனாக இரு, விசுவாசியே பதறாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கப்பா. எனக்கு இந்த அவங்களுக்கு கிடைச்சதுப்பா, அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அன்பு மகளே, அன்பு தங்கையே, கவலைப்படாத. டு நாட் வரி அபவுட். கவலைப்படாத. நான் உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்க போறீங்கப்பா. 22வது ஆண்டுல அவங்க என் தேவனே ஏனை கைவிட்டீங்கன்னு சொல்லாங்க. கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் சொல்லுதுப்பா. கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்தீங்க, வாட்டினுடைய நீங்க விடுதலை கொடுக்க போறீங்க. அடுத்த வருஷம் அந்த ஆண்டுல அவங்க சாட்சி சொல்லணும்ப்பா. குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை ஆண்டவர் தந்தார். வியாதியை நேர சொல்ல முடியல, நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அவருக்கு சாட்சி சொல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காகப்பா. வாழ்க்கையில் எவ்வளவோ போராடுறேன். வாழ்க்கையே போராட்டம் தான். வாழ்க்கையே ஆசீர்வாதம் இல்லை. நோ பிளஸிங். என்னாகும் 24:1 சொன்னீங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு எனக்கு பிரியன்னு சொன்னீங்க. சபிக்க வந்த பிள்ளையாமை பிளஸ் பண்ண வச்சிங்கப்பா. அந்த ஆண்டவர் என்னை நீங்க பிளஸ் பண்ண வைக்கணுங்கிற நம்பிக்கையோடு என்னை சபிப்பதற்காக அந்த மந்திரவாதி என்னுடைய சகோதரன் மந்திரம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த மந்திர சக்திகள் உடைபட போது ஏக்கத்தோடு ஒரு சகோதரனை ஜெபித்துக் கொண்டிருக்கான். அந்த மந்திர சக்தியிலிருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. அந்த மந்திர சக்தியிலிருந்து முழுமையான விடுதலை. வாழ்க்கையில் அமைதி இல்லாத சூழ்நிலை எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கும். நோ பீஸ், நோ அமைதி. வெளியே நல்லா இருக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறோம், எங்கள் போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது. பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுது. இரவில் தூக்கம் இல்லை. நீ தூக்கத்தை தருகிற தகப்பன். தூக்கத்திற்காக ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. எனக்கு தூக்கம் என்ன பிரச்சனை, எனக்கு தூக்கம் வரல, நான் நினைச்சு நொந்து போயிருக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காகப்பா மனமரங்க ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் எங்களுடைய ஃபாதர் பிஷப் நினைக்கிறோம், சென்னை பேராயரை நினைக்கிறோம், எங்களுடைய மாடரேட்டரை நினைக்கிறோம்ப்பா. அவரோடு இணைந்து பணி செய்யும் ஈசி ஆயர்களை நினைக்கிறோம். அர்ப்பணிப்போடு பணி செய்யும் ஐஎம்எம் இந்தியன் மிஷன் மூமெண்ட்டை நினைக்கிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நடக்கிற நல்காரியங்களை நினைக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் உடைய கிருபை இருக்கட்டும். விசேஷமாக இந்த திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையுடைய வாழ்வு பெற்ற மக்களுக்காக, இந்த திருச்சபை மூலம் அநேக மக்கள் வாழ்வுன்னு ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை